ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு அகத்தியர் ஞானம். 1008 இதழ் தாமரைக்குள் விந்துநாத ஒளி. பாடலும் தெளிவும். பாடல். நாளான மதில் கோட்டைக்கு உள்ளே கேளு, நளினம் என்ற கோபுரம்தான் கோபுரத்துக்கு உள்ளே. சேலான செம்பு நாதத்தொலி முழங்கும், செம்பு நாதத்தொலி மேலே சிகரம் காணும். மாலான சேகண்டி அதிக ஓசை, வழங்குமடா கோபுரத்துள் பீடம் கேளு. சோலான சோதியடா அதிக சோதி, சூடச் சடாதர பீடம் காணும் பாரே. பாடலின் வரிகளில் மறைந்துள்ள மறைப்பொருள் சூட்சமங்களை அறிவோம். முதல் வரியில் உள்ள நாளான என்பது தாழ்ந்த மற்றும் சந்து என்றும், மதில் என்பது கோட்டையின் சுற்றுச்சுவர் என்றும், கோட்டை என்பது பாதுகாப்பு அரண் என்றும், உள்ளே கேலி என்பது உள்ளுணர்ந்து செவிகொடு என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, கோட்டை என்ற அரண்மனை சுற்றிலும் பாதுகாப்பாக துவாரங்களை கொண்டு பழுதடைந்த நிலையில் உள்ள சுற்றுச்சுவர்கள் தான் பாதுகாப்பு அரணாக அமைந்துள்ளது. இதனை காணுதல் என்பது புறக்கண்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அகக்கண்களால் அறிந்து உணரும்படியான நிலையில் இருப்பதாகவே பொருளாகிறது. இரண்டாவது வரியில் உள்ள நளினம் என்பது தாமரை என்றும், மலர்மேடு என்றும் மற்றும் நயமான பேச்சு என்றும் பொருளாகிறது. கோபுரம்தான் என்பது நகர்வாயிலின் நுழைவு என்றும், கோபுரத்துக்கு உள்ளே என்பது கோபுரத்துக்கு உள்ளே நுழைந்தால் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, மேற்கூறியபடி அரண்களோடு அமைக்கப்பட்டுள்ள அரண்மனையின் நுழைவாயில் வழியே உள்ளே நுழைந்தால், அதாவது கோபுர வாசல் வழியே உள்ளே நுழைந்தால், நளினம் என்ற 1008 இதழ் தாமரையை காணலாம் என்பதாக பொருளாகிறது. மூன்றாவது வரியில் உள்ள சேலான என்பது கெண்டை மீன் என்றும், செம்பு என்பது உயர்ந்த பொருள் மெய்ப்பொருள் என்றும் பொருளாகிறது. நாதத்தொலி என்பதில் நாதம் என்பது ஒலி, ஓசை, சுக்கில சுரோனிதம் என்று வெவ்வேறாக பொருள்படும் நிலையில் அதனை சுக்கில சுரோனிதமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நாத ஒளி என்பது விந்து ஒளி பிரகாசம் என்பதாகவே பொருள்படுகிறது. அடுத்து உள்ள முழங்கும் என்பது ஒளி முழக்கம் என்றும் பெரிய சத்தம் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, மெய்ப்பொருளின் அசைவானது எப்படி இருக்கும் என்றால், கெண்டை மீனானது தண்ணீரில் குதித்து விளையாடும் போது ஏற்படும் ஓசையைப் போல் இருக்கும் என்பதாக பொருளாகிறது. நான்காவது வரியில் உள்ள செம்பு நாதத்தொலி என்பது உயர்ந்த மெய்ப்பொருளின் ஒளி இயக்கம் என்ற பொருளாகிறது. சிகரம் என்பது மலை உச்சி, கோபுர உச்சி, தலை உச்சி என்றும், காணும் என்பது காணலாம் என்றும் தெரியும் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, மேற்படி கூறிய விந்துநாத ஒளி இயக்கமானது கோபுர உச்சியாகிய சிரசில் தோன்றும் என்றே பொருளாகிறது. ஐந்தாவது வரியில் உள்ள மாலான என்பது திருமால் என்றும் காற்று என்றும் பொருள்படும் நிலையில் இங்கே காற்று என்பதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து உள்ள சேகண்டி என்பது வாயிற்காவலன் என்றும், அதிக ஓசை என்பது மிகுதியான ஒளி அல்லது மிகுதியான ஓசை என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, கோட்டை என்ற அரண்மனைக்கு அரண் அமைத்து காவலாக இருக்கும் வாயிற்காவலனாகிய பிராணனின் இயக்காற்றல் வீச்சே பேரொளியாக இயங்குகிறது என்றே பொருளாகிறது. ஆறாவது வரியிலுள்ள வழங்குமடா என்பது நடைபெறுதல் அல்லது இயங்குதல் என்றும், பீடம் என்பது இருக்கை அல்லது மேடை என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள கேளு என்பது செவிகொடுத்து கேள் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, பிராணனாகிய வாயிற்காவலனால் உண்டாக்கப்படும் ஒளியே கோட்டையில் உள்ளிருக்கும் மெய்ப்பொருளின் அடையாளமாகவும் அமைகிறது. ஏழாவது வரியில் உள்ள சோலான என்பது மேலான, உபரியான மற்றும் செறிவூட்டப்பட்ட நிலை என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள சோதியடா அதிக சோதி என்பது சோதிகளில் சிறந்ததும் மேலானதுமானது என்று பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, சாதாரண ஒளியாக இருந்ததே மேன்மையடைந்து வலுப்பெற்று பேரொளியாக வியாபிக்கிறது என்று பொருளாகிறது. எட்டாவது வரியில் உள்ள சூடை என்பது அணிவித்தல், சேர்த்தல், இணைத்தல் என்றும், சடாதார பீடம் என்பது அறிவுக்கு எட்டாத நிலையில் உள்ள மெய்ப்பொருளின் இருப்பிடம் என்றும், காணும் பாரே என்பது தெரியும் பாரே அல்லது உணரலாம் என்றும் பொருளாகிறது.
இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்கூறியபடி வலுவடைந்த ஒளி இயக்கத்தை சிகரத்தில் கொண்டு சூட செய்யும்போது அது அறிவுக்கு எட்டாத நிலையில் உள்ள மெய்ப்பொருளின் பேரொளியை தோற்றுவிக்கும் என்பதாகவே பொருளாகிறது. பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை காண்போம். சித்தர் பாடல்கள் என்றாலே மறைப்பொருள் சூட்சமங்களும் ஓமைகளும் மேற்கோள் காட்டி அமையப்பெற்றதாகத்தான் இருக்கும். அதிலும் இந்த பாடலானது முழுவதுமே சூட்சமங்களும் ஓமைகளும் நிறைந்திருப்பதாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த பாடலின் ஒவ்வொரு வரியிலும் உள்ள ஓமைகளின் சரியான பொருள் பதத்தினை அறிந்து கொண்டோமானால் பாடலுக்கான முழு விளக்கத்தையும் அறிந்து கொள்ளலாம். சித்தர் பாடல்களுக்கு விளக்கம் அறிதல் என்பதே அறிவினை விரிவுபடுத்திக் கொள்ளத்தான். மெய்ஞான பயணம் என்பது வெறும் பயிற்சியாக மட்டும் இருப்பதல்ல. அது அறிவின் பெருக்கம் மற்றும் வாழ்வியல் ஒழுக்கமுறை அத்துடன் பயிற்சி முறை இணையும் போதே முழுமை பெறுவதாகவும் அமைகிறது. ஆக சும்மா இரு என்ற சித்தர்களின் சொல்லாடலின் முழு சூட்சுமத்தை அறிந்து கொள்ளாமல் சும்மாவே இருந்து கொண்டிருந்தால் பிறந்தோம் வளர்ந்தோம் மடிந்தோம் என்பதான நிலையில்தான் நமது வாழ்க்கையானதும் அமையும். தோல்வி என்ற நிலை கூட முயற்சி செய்தால்தான் கிடைக்கும். ஆகையால் தோல்வி கூட வெற்றியின் முதல் படிதான். அதனால் சும்மா இருப்பது கூட ஜடத்திற்கு ஒப்பான சொல்தான். பாடலில் உள்ள ஓமைகளின் பொருள் அறியும் போதுதான் பாடலுக்கான பொருள் விளக்கம் விளங்கும்படியாக நம் சித்தர் பெருமக்கள் பாடலை அமைத்திருப்பதற்கு காரணம் மெய்ப்பொருளை தேடி பயணிப்பவர்களை சல்லடை போட்டு சலித்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கத்தானோ என்பதாகவே தோன்றுகிறது. இந்த பாடலின் உட்பொருள் கருத்து செறிவு என்னவாக இருக்கிறதென்றால் மனித பிறப்பே பிரம்மாண்டம்தான். அதனுள்ளே பீடம் அமைத்து கொலுவீற்று அமர்ந்திருக்கும் ஆதியான பரம்பொருளினை அவனே அறியாமையால் அறியாமலும் இருக்கிறான். இந்த அறியாமையை போக்கி தன்னை தகுதியாக்கி கொண்டு முறைப்படுத்தி வல்லமை பெற்று மேல்நிலையை அடையத்தான். அப்படி மேல்நிலையை அடையும் சாதகனானவன் தன் அறியாமையினை போக்கிக் கொண்டு தன்னுள் இருக்கும் ஆதி பரம்பொருளை நோக்கி பயணிக்கும்போது அந்த பயணத்தின் முடிவில் நாதாந்த ஒளியினை கண்டும் கேட்டும் உணரும் பாக்கியத்தையும் பெறலாம் என்பதாகத்தான் அமைகிறது. மனிதனின் புறத்தோற்ற உடல் அமைப்பைத்தான் சுற்றுச்சுவராக பாவிக்கிறார் நம் சித்தர் பெருமான். இந்த சுற்றுச்சுவரானது ஓட்டைகள் நிறைந்து மிகவும் தாழ்ந்த நிலையில்தான் உள்ளது. இந்த சுற்றுச்சுவருக்கு நடுவில் சிரசு என்ற ஞான கோட்டையானதும் விற்றிருக்கிறது. இந்த ஞான கோட்டைக்குள்ளே 1008 இதழ் கோபுரமானதும் ஓங்கி நிற்கிறது. அந்த கோபுரத்தின் உச்சியிலே பீடம் அமைத்து கொலுவிட்டிருக்கும் மெய்ப்பொருளானது அறிவு என்ற நிலைகளுக்கெல்லாம் அகப்படாது அப்பாற்பட்ட நிலையில் பேரொளி பெருஞ்சுடராய் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெருஞ்சுடரை பாதுகாப்பு கவசமிட்டு சேகண்டியாய் வாய் காப்பாளனாய் பாதுகாத்து கொண்டிருப்பது பிராணன் என்ற காப்பாளன்தான். ஆதி பரம்பொருளான மெய்ப்பொருள்தான் அனைத்து படைப்பிற்கும் மூலமாகும். அப்படி மூலமான மெய்ப்பொருள்தான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் வியாபித்து இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது. இப்படி ஒன்றே பலவாக விரிவடைந்து தோற்றத்தில் பலவாக காட்சியாகி கொண்டிருக்கிறது. தோற்றமானது வேறு வேறாக ஆனாலும் அதன் இருப்பு நிலையானது அனைத்திற்கும் ஒன்றுதான். ஆதியானது அனைத்திலும் வியாபித்திருந்தாலும் அதனை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தானும் அதுவும் வேறு வேறு அல்ல ஒன்றுதான் என்பதனை அறியும் அறிவானது மனிதனிடம் மட்டும்தான் உள்ளது. இதனை அறிந்து கொண்டவன் மேன்மைநிலையினை அடைகிறான். அறியாதவன் தன் பிறப்பின் நோக்கம் அறியாத நிலையில் மரணித்தும் போகிறான். ஆக பிறப்பு வாழ்க்கை மரணம் என்பதான மனிதனின் வாழ்க்கை நிலையில் பிறந்தோம் மடிந்தோம் என்ற நிலையில் இல்லாமல் ஏன் பிறக்கிறோம் ஏன் இறக்கிறோம், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் காரணம் மூலம் என்ன என்ற கேள்வியினை எழுப்பும்போதுதான் மனிதனானவன் தன்னை உணர்ந்து அறிந்து கொள்ளும் யோக நிலைக்குள்ளும் வருகிறான். அப்படி யோக நிலைக்குள் வந்துவிட்டாலும் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் வாழ்வியல் பக்குவ நிலையும் அறிவின் தெளிவும் ஏற்படுத்தி கொள்ளாத வரையிலும் அவனது முயற்சிகள் அனைத்தும் பயனற்றுத்தான் போகும். இந்த பக்குவ நிலையினை ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அருளச் செய்த இது போன்ற பாடல்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி கொள்ளவும் முயற்சி செய்கிறோம். ஆக சித்தர் பாடல்களுக்கு விளக்கம் அறிய முயற்சிப்பது கூட நம்முடைய யோக வாழ்வியலில் அடுத்த படிநிலையினை அடைவதற்காகத்தான். இந்த புரிதலோடு இந்த பாடலில் அமைந்துள்ள யோக சூட்சுமங்களை அறிந்து கொள்வோம். பாடலுக்கான மெய்ப்பொருள் சூட்சுமத்தை முன்பாக அறிந்து கொண்டமையால்
அதன் அடுத்த நிலையான அதனை எப்படி அடைய முடியும், அதற்கான தகுதி நிலை என்ன, அப்படி அடையும் போது யோக சாதகனுக்கு ஏற்படும் அனுபவங்களானது எப்படி இருக்கும் என்பதான தெளிவையும் ஏற்படுத்தி கொள்வோம். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும், அதாவது ஆண் மற்றும் பெண் என்பவர்கள் தங்களின் விடலைப் பருவம் வாலைப்பருவம் வரையில்தான் சக்தி விரயம் இழப்பு இன்றி காம நிலைக்கு வயப்படாமல் உணர்ச்சி நிலைக்கும் ஆட்படாமல் அப்பாற்பட்டு தெய்வத்தன்மையோடும் இருக்கிறார்கள். அவர்களின் பருவ வயது மாற்றத்தின் போதுதான் மேற்கூறிய அனைத்து நிலைகளுக்கும் அவர்கள் ஆட்படுகிறார்கள். இதன் மூலம்தான் அவர்களின் ஆட்காலமானதும் மிக விரைவில் குறையவும் ஆரம்பிக்கிறது. இது மனம் சார்ந்த பலவீனமும் உடல் சார்ந்த பலவீனமும் ஆகும். இதனால் தான் மனித உடலை நாளான மதில் கோட்டை என்று முதல் வரியிலே சுட்டி காட்டுகிறார் நம் சித்தர் பெருமான். நாளான என்பது துவாரங்கள் அல்லது ஓட்டைகள் என்றுதான் பொருளாகிறது. இது புலங்கள் ஐந்தும் அத்துடன் ஜீவாற்றல் வெளியேற்றப்படும் வழியினையும் குறிப்பதாக அமைகிறது. மதில் சுவர் என்பது உடலாக எடுத்துக்கொண்டாலும் அது சிரசைதான் பிரத்யேகமாக குறிக்கிறது. ஆக அடைக்கப்பட வேண்டிய துவாரங்கள், அதாவது வாயில்கள் புலன்கள் ஆகும். இதை யோக நிலையில் புலனொடுக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது. புலனொடுக்கம் என்றாலே அது மன ஒடுக்கத்தை சார்ந்ததுதான். புலனொடுக்கமும் மன ஒடுக்கமும் இணைந்து அமைந்துவிட்டால் பிராண விரயமும் ஜீவாற்றல் விரயமும் தடுக்கப்பட்டுவிடும். ஆக யோக வாழ்வியலுக்கு இதுதான் முதல் தகுதி நிலையாக பார்க்கப்படுகிறது. அதனால் உடல் வலுக்க வலுக்க யோகமும் வலுக்கும் என்கிறார் நம் சித்தர் பெருமான். யோகம் வலுப்பெற்ற இந்த நிலையின் மூலமாகத்தான் சேகண்டியான வாயிற்காவலன் துணை கொண்டு கோட்டைக்குள் நுழைந்து கோபுர வாசலிலும் பயணிக்க முடியும். இந்த பயணமானது ஒளி பயணமாகும். அதாவது விந்துவாகிய ஒளியும் காற்றாகிய ஒளியும் இணைந்து சங்கமிக்கும் மேல்நிலை பயணமாகும். இந்த ஒளியானது வலுப்பெற்று தீவிரமடைந்த நிலையில்தான் சிகரத்தை தொடும் வல்லமையும் பெறுகிறது. அப்படி சிகரத்தை தொடும்போதுதான் நாதாந்த பேரொளியானதும் வாய்க்கப்பெறும் என்கிறார் நம் சித்தர் பெருமான். இதனை சாதகனானவன் கண்டு கேட்டு உணர்ந்து தரிசிக்கலாம் என்பதாகத்தான் நம் சித்தர் பெருமான் கடைசி 2 வரிகளில் விவரிக்கிறார். இந்த தரிசனமானது எப்படி இருக்கும் என்றால், அறிவு நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உள்ளுணர்வாக இருக்குமாம். யோகத்தின் மிக உயரிய நிலையான விந்துநாத கலப்பு ஏற்பட்டால்தான் ஆதியான மெய்ப்பொருளை உணர்வால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளும் நிலையில்தான் நாதாந்த பேரொளியானதும் தோன்றும் என்பதுதான் பாடலின் மிகப்பெரிய சூட்சுமம். இது பாடலின் 2வது வரியிலும் 3வது வரியிலும் வருவதை காணலாம். அது சேலான செம்பு நாதத்தொலி முழங்கும் என்றும், அப்படி முழங்கிய அந்த செம்பு நாதத்தொலித்தான் சிகரத்தையும் சென்றடையும் என்பதாக அமைகிறது. இதிலிருந்து செம்ப நாதத்தொலி என்பது தோன்றும் இடம் ஒன்றாகவும் அது சென்று சேரும் இடம் மற்றொன்றாகவும் இருக்கிறது. அதாவது தோன்றுவது மூலாதாரமாகவும் அது சென்று சேர்வது சகஸ்காரமாகவும் அமைகிறது. இரண்டிற்கும் பொதுவாக இருப்பதுதான் செம்பு என்ற மெய்ப்பொருளாகும். இந்த மெய்ப்பொருளினால் தோற்றுவிக்கப்படுவதுதான் நாதத்தொலியாகும். மூலாதாரத்தில் தோன்றும் ஒளியானது எப்படி தோன்றும் என்றால், சேல் என்ற கெண்டை மீனை போன்றுதான் இருக்கும் என்கிறார். கெண்டை மீன் என்பதின் இயல்பு நிலையானது அது நீரில் மூழ்கபடியே இருக்காது. அது எப்போதும் நீரிலும் வெளியிலும் துள்ளி குதித்தபடியே இருக்கும். இதனால் நீரில் ஒரு சலசலப்பு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அது துள்ளும்போது ஏற்படுகின்ற நீர்த்திவலைகளில் சூரிய ஒளியானது பட்டு பல வண்ணங்களில் ஜொலிக்குமாறு இருக்கும். இதைத்தான் எடுத்துக்காட்டு ஓமையாக மூலாதாரத்தில் மூலக்கணலால் ஜீவாற்றலை கடையும் போது தோன்றும் ஒளியோடு ஒப்பிட்டு பேசுகிறார் நம் சித்தர் பெருமான். இப்படி மூலாதாரத்தில் தோன்றிய ஒளி பேராற்றல் தான் 6 ஆதார சக்கரங்களிலும் நீடித்து நிலை பெற்று வலுவடைந்து கோபுர வாசல் மூலமாக மேலேறி சகஸ்காரம் என்ற சிகரத்தையும் அடைந்து நாதாந்த பேரொளியாய் வியாபிக்கும் என்கிறார் நம் சித்தர் பெருமான்.